உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, 256ஆம் நாளுக்குள் நாம் இன்று நுழைந்து விட்டோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் தான் வாசிப்போம். புலம்பலில் இன்றைக்கி 2 அதிகாரம் வாசிப்போம். அதோடு இன்றைக்கி புலம்பல் ஆகமத்தை முடிச்சு நாளைக்கு ஒபாதியான்ற அந்த ஒரு இறைவாக்கினருடைய புத்தகத்தை நம்ம தூங்குவோம். புலம்பல் இன்னைக்கு கடைசி 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் வாசிப்பான் நண்பர்களே. 3ஆம் வாசகமாக நீதிமொழிகள் 18 9-12 வசனங்கள் வாசிப்போம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பாபிலோனுக்கு மட்டும் பாருங்கள், ஸ்பெஷலாக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. ஸோ இந்த எதிரியை பார்க்கும்போது நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? நம்மளுடைய மிகப்பெரிய அடிமைத்தனம் எது, நம்ம இதில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். நமக்கு நிறைய ஏதோமியர்கள் இருக்காங்க, நிறைய அம்மோனியர்கள் இருக்காங்க. எல்லா 7 தலையான பாவங்களையும் நம்ம இருப்போம். பட் ஏதாவது ஒன்று தான் நமக்கு பாபிலோனாக இருக்கும், ஏதாவது ஒன்று தான் நமக்கு அசிரியாவாக இருக்கும். அந்த ஒன்று எது? அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி நம்ம வெளியே கூப்பிடுறாரு. இன்றைக்கி பாபிலோனில் இருந்து ஆண்டவர் சொல்வார் அவருடைய மக்களை பார்த்து, வெளியே வாங்க, கம் அவுட். ஆண்டவர் எத்தனை முறை பேய் ஓட்டும் போது அவனை விட்டு வெளியே வான்னு சொல்கிறார் ஆண்டவர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்பதில் கம் அவுட் ஆஃபர். நம்மளும் கூட நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எதை விட்டு வெளியே வரணும். ஆண்டவர் இன்னைக்கு எந்த பாபிலோனை விட்டு வெளியே வர கூப்பிட்றாரு நம்ம யோசிப்போம் பாந்தர்களே. இது ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல இஸ்ரேல் மக்களுக்கு நடந்தது அல்ல, இது நமக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான்னு பாந்தர்களே. நம்ம ஏதோ ஒரு பாபிலோனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதுலேருந்து நம்ம வெளியே கூப்பிட்டுக்கிறார். ஸோ இதில் நிறைய நம்ம வழக்கம் போல் தண்டனைக்கு தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தாலும் இதில் இறையியல் அறிஞர்களே சொல்கிறாங்க, தியாலஜிக்கல் கண்டென்ட் இந்த பகுதிகளில் கொஞ்சம் கம்மி தான். அப்படின்னா இறையியல் சம்மந்தப்பட்ட ஆழமான விஷயங்கள்லாம் கம்மி தான், நேரடியாக தண்டனை தீர்ப்புகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. சரி, இன்றைக்கி புலம்பல் 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்க போகிறோம்? நண்பர்களே, தொடர்ந்து 3வது நபரை போல் எருசலேமினுடைய வீழ்ச்சியை பற்றி திரும்பவும் விவரிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? அம்மாவே பிள்ளைய சமைச்சு சாப்பிட்றதப்பா, அதை சொல்கிறதுக்கு கூட நம்ம கேட்குறதுக்கு கூட ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கா போவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்திலும் வறுமையிலும் நீங்கள் போவீங்கன்னு ஆண்டவர் சொன்ன அந்த சாபம் இன்றைக்கி முழுமை அடைகிறது. அதை நம்ம எரேமியா இறைவாக்கினர் வாசிக்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது அன்பாந்தர்களே. 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஜெபம் அன்பாந்தர்களே, ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபம். நமக்கு எத்தனை ஜெபங்கள் வருது பாருங்களேன். நம்ம எவ்வளோ அழகாக எசேக்கியேலிருந்து தானியேலிருந்து நம்ம நிறையா ஜெபங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதில். எரேமியாவிலையும் சரி, ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோம், அவ்வளோ அழகான ஒரு ஜெபங்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் எடுத்து இந்த பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள்லாம் ஒரு மாதிரி ஆழத்தில் போய் பாவத்தில் சிக்கினவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு அழகான வசனங்கள் அன்பந்தர்களே. ஸோ இன்றைக்கி புலம்பல் 5ஆம் அதிகாரம் அப்படி ஒரு அதிகாரம் தான். மேபி இதை எடுத்துகிட்டு நம்ம நற்கருணை சிற்றாலயத்துக்கு சென்று நம்ம உட்காந்து ஜெபிக்கலாமே. நம்மளோட பாபிலோனை எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அல்லது இன்னமும் அதில் மாட்டிகிட்டு இருக்கேன். எனவே அன்பந்தர்களே, இதெல்லாம் சும்மா இல்லை அன்பந்தர்களே. நம்ம ஏதோ செய்கிறதெல்லாம் இல்லை, நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்துட்ருக்க அன்பந்தர்களே. என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படி சொல்வேன்னா, நம்ம சொல்கிற ஒரு அருளிருந்த மாதிரியவும் நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு, நம்ம பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒன்று கூட கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இல்லை அன்பந்தர்களே. அது நமக்கு இப்போ தெரியாது, ஆனால் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் எங்கெங்கே நமக்கு பன்மடங்கு நமக்கு சன்மானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவரோ அதை கொடுத்துட்டு தான் இருப்பார், கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு அது தெரியாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், இதை எடுத்து நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கலாம். நம்மளுடைய பாவம் எது கடந்த காலத்தில்? சும்மா ஐம் சாரி ஜீசஸ், என்னை மன்னிச்சிருங்க, ஆமாம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன். இல்லை அதெல்லாம் பத்தாது அன்பந்தர்கள், நான் அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு, ஓகே அதெல்லாம் பண்ணால் போதும் அப்படின்னு. இல்லை, உண்மையான மனத்துயர் வேணும். தண்ணீரினால் ஒரு ஞானஸ்தானம் வாங்கணும், எல்லா கிறிஸ்தவர்களும் கண்ணீர்னால் ஒரு ஞானஸ்தானம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுமோ அதுக்கான வசனங்கள்லாம் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம எப்படி புலம்பல் 1ஆம் அதிகாரத்தில் அரசர்கள் எல்லாரும் விதவைகள் ஆயிட்டாங்க, எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் நம்ம பார்ப்போம். நம்மளுடைய அந்த மேலே இருந்த அந்த தலையில் இருந்த நம்மளுடைய கிரீடம் எல்லாம் விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச ஒரு நிலையை விவரிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வந்திருக்கேன்
அதில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஆண்டவரே, எங்களை டோட்டலாக மறந்துட்டீங்களா? எங்கள் மேலே எப்பயுமே கோபமாக தான் இருப்பீங்களா? எப்போ இதெல்லாம் முடிவுக்கு வந்து எப்போ எங்களை விடுதலை பண்ணுவீங்க? இந்த அழகான ஒரு மனக்குமுறலை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் நண்பர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபிச்சு உள்ள நுழையலாம் நண்பர்களே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 51. ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனுக்கும் கல்தேயாவின் குடிகளுக்கும் எதிராக அழிவு காற்றை எழுப்பி விடுவேன். புடைப்போரை பாபிலோனுக்கு அனுப்பி வைப்பேன். அவர்கள் அதை சலித்தெடுப்பார்கள். தண்டனை நாளில் அவர்கள் எப்பக்கத்தினின்றும் அதற்கு எதிராக எழுந்து வருவார்கள். அந்த நாட்டை வெறுமையாக்குவார்கள். வில்வீரன் வில்லை நாணேற்ற விடாதீர்கள். தன் கவசத்தை அணிந்து நிற்க விடாதீர்கள். அதன் இளைஞர்கள் யாரையும் விட்டு வைக்காதீர்கள். அதன் படையை முற்றிலும் அழித்து போடுங்கள். கொலையுண்டோர் கல்தையரின் நாட்டில் வீழ்ந்து கிடப்பர். காயமடைந்தோர் அதன் தெருக்களில் கிடப்பர். தங்கள் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இஸ்ராயேலையும் யூதாவையும் கைவிட்டுவிடவில்லை. இஸ்ரவேலின் தூயவருக்கு எதிராக கல்தையரின் நாடு குற்றங்களால் நிறைந்துள்ளது. பாபிலோன் நடுவினின்று தப்பியோடுங்கள். ஒவ்வொருவரும் தம் உயிரை காத்துக் கொள்ளட்டும். அதன் குற்றங்களுக்காக நீங்கள் அழிந்து போகாதீர்கள். இது ஆண்டவர் பழிவாங்கும் காலம். அவரே அதற்கு தகுந்த தண்டனை வழங்குவார். பாபிலோன் ஆண்டவரின் கையில் பொற்கிண்ணம் போல் இருந்தது. அது மண்ணுலகு முழுவதற்கும் போதையூட்டியது. மக்களினங்கள் அதன் திராட்சை ரசத்தை பருகின. நாடுகள் வெறி கொண்டன. பாபிலோன் திடீரென்று விழுந்து நொறுங்கிற்று. அதற்காக புலம்பி அழுங்கள். அதன் காயத்துக்கு மருந்து கொண்டு வாருங்கள். ஒருவேளை அது நலம் பெறலாம். நாங்கள் பாபிலோனை குணப்படுத்த முயன்றோம். அதுவோ நலம் அடைவதாயில்லை. அதை கைவிட்டு விடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த நாட்டுக்கு போவோம். பாபிலோனுக்குரிய தண்டனை தீர்ப்பு விண்ணுலகை எட்டியுள்ளது. அது வானத்தை சென்றடைந்துள்ளது. ஆண்டவர் நமக்கு நீதி வழங்கியுள்ளார். வாருங்கள், நம் கடவுளான ஆண்டவரின் செயலை சீயோனில் பறைசாற்றுவோம். அம்புகளை கூர்மையாக்குங்கள். கேடயங்களை கையில் எடுங்கள். ஆண்டவர் மேதிய அரசர்களை கிளர்ந்தெழச் செய்துள்ளார். பாபிலோனை அழிப்பதே அவரது திட்டம். இவ்வாறு தம் கோவிலை முன்னிட்டு ஆண்டவர் பழிவாங்குவார். பாபிலோன் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள். காவலை வலுப்படுத்துங்கள். இரவு காவலாளரை நிறுத்துங்கள். கண்ணிகளை தயார் செய்யுங்கள். பாபிலோனின் குடிகளுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார். நீர்வளம் கொண்டவனே, செல்வம் மிகுந்தவனே, உனக்கு முடிவு வந்துவிட்டது.
உன் வாழ்நாளின் இழை துண்டிக்கப்பட்டுவிட்டது. வெட்டுக்கிளிகளைப் போன்று எண்ணற்ற மனிதரால் உன்னை திண்ணமாய் நிரப்புவேன். அவர்கள் உனக்கு எதிராக வெற்றி முழக்கம் செய்வார்கள் என்று படைகளின் ஆண்டவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியுள்ளார். அவரே தம் ஆற்றலால் மண்ணுலகை படைத்தார். தம் ஞானத்தால் பூ உலகை நிலைநாட்டினார். தம் கூர்மதியால் விண்ணுலகை விரித்தார். அவர் குரல் கொடுக்க வானத்து நீர்த்திரள் முழக்கமிடுகின்றது. மண்ணுலகின் எல்லையின் என்று முகில்கள் எழச் செய்கின்றார். மழை பொழியுமாறு மின்னல் வெட்டச் செய்கிறார். தம் கிடங்குகளினின்று காற்று வீசச் செய்கிறார். மனிதர் யாவரும் மூடர்கள், அறிவிலிகள். கொல்லர் எல்லாரும் தம் சிலைகளால் இகழ்ச்சியுற்றனர். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் பொய்யானவை. அவற்றிற்கு உயிர் மூச்சே இல்லை. அவை பயனற்றவை, ஏளனத்துக்குரிய வேலைப்பாடுகள். தம் தண்டனையின் காலத்தில் அவை அழிந்துவிடும். யாக்கோபின் பங்காயிருப்பவரோ இவற்றை போன்றவர் அல்லர். அவரே அனைத்தையும் உருவாக்கியவர். தம் உரிமை சொத்தாகிய இனத்தை உருவாக்கியவரும் அவரே. படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயராகும். நீ என் சம்மட்டியும் படை கருவியும் ஆவாய். நான் உன்னை கொண்டு மக்களினங்களை நொறுக்குவேன். உன்னை கொண்டு அரசுகளை அழித்தொழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு தேரையும் தேரோட்டியையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ஆணையும் பெண்ணையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு முதியோனையும் சிறுவனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு இளைஞனையும் இளம்பெண்ணையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ஆயனையும் அவனது மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவன் காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ஆளுநர்களையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனும் கல்தேயாவின் குடிகள் எல்லாரும் சீயோனில் செய்த தீச்செயல் அனைத்தின் பொருட்டு உங்கள் கண்முன்னால் அவர்களை பழிவாங்குவேன் என்கிறார் ஆண்டவர். அழிவை கொணரும் மலையே, மண்ணுலகு முழுவதையும் அழிப்பவனே, நான் உனக்கு எதிராயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் உனக்கு எதிராய் என் கையை நீட்டுவேன். உன்னை பாறை முகடுகளின் என்று உருட்டிவிடுவேன். உன்னை எரிந்து போன மலையாக்குவேன். மூலைக்கல் என்றோ அடிக்கல் என்றோ உன்னிடமிருந்து கல் எடுக்கப்படாது. நீ என்றும் பாழடைந்தே கிடப்பாய் என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகின் மேல் கொடியேற்றுங்கள். மக்களினங்கள் நடுவில் எக்காலம் ஊதுங்கள். அதனை எதிர்த்து போரிட மக்களினங்களை தயார் செய்யுங்கள். அதனை எதிர்க்குமாறு அரராத்து, மின்னி, அஸ்கனாசு ஆகிய அரசுகளுக்கு அழைப்பு விடுங்கள். அதற்கு எதிராய் தானை தலைவனை ஏற்படுத்துங்கள். வெட்டுக்கிளி கூட்டம் போல் குதிரைகளை கொணருங்கள். அதனை எதிர்த்து போரிட மக்களினங்களை தயார் செய்யுங்கள். மேதிய மன்னர்கள், ஆளுநர்கள், அதிகாரிகளையும் அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளையும் கூப்பிடுங்கள். மண்ணுலகு நடுநடுங்கி வேதனையால் பதைபதைக்கிறது. பாபிலோன் நாட்டை மக்கள் குடியிருப்பில்லாத பாழ்நிலமாக்கும் பொருட்டு அதற்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டங்கள் நிலைக்கும். பாபிலோனின் படை வீரர்கள் போரிடுவதை கைவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கோட்டைகளுக்குள்ளேயே தங்கியிருக்கிறார்கள். அவர்களின் வலிமை குன்றிப் போயிற்று. அவர்கள் பேடிகளாய் மாறிவிட்டார்கள். அதன் உறைவிடங்கள் எரிந்து போயின. அதன் தாழ்பாள்கள் உடைந்து போயின. ஓர் அஞ்சற்காரன் அடுத்த அஞ்சற்காரனை சந்திக்க ஓடுகின்றான். ஒரு தூதன் அடுத்த தூதனை சந்திக்க ஓடுகின்றான். நகர் எல்லா பக்கங்களிலும் கைப்பற்றப்பட்டது. கடவுத்துறைகள் பிடிபட்டன. கோட்டை கொத்தளங்கள் தீக்கிரையாயின. படை வீரர்கள் பீதியடைந்துள்ளனர் என பாபிலோனிய மன்னனிடம் அறிவிக்க அவர்கள் ஓடுகிறார்கள். இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: புனையடிக்கும் காலக்களத்துக்கு மகள் பாபிலோன் ஒப்பாவாள். இன்னும் சிறிது காலத்தில் அதன் அறுவடை காலம் வரும்.
பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் என்னை விழுங்கிவிட்டான். அவன் என்னை கசக்கி பிழிந்து விட்டான். வெறுமையான பாத்திரம் போல் என்னை ஆக்கிவிட்டான். அரக்கன் போன்று என்னை விழுங்கிவிட்டான். என் அருஞ்சுவை உணவுகளால் தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டான். என்னை கொப்பளித்து துப்பிவிட்டான். எனக்கும் என் உறவினர்க்கும் இழைக்கப்பட்ட கொடுமை பாபிலோன் மேல் வரட்டும் என்று சீயோன் குடிகள் கூறட்டும். என் இரத்தப் பழி கல்தேய குடிகள் மீது வந்து விழட்டும் என்று எருசலேம் சொல்லட்டும். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே உனக்காக வழக்காடுவேன், உன் பொருட்டு பழி வாங்குவேன். அதன் கடல் வற்றிப் போகச் செய்வேன், அதன் நீரூற்றுகள் காய்ந்து போகச் செய்வேன். பாபிலோன் பாழ்மேடு ஆகும், குள்ள நரிகளின் உறைவிடமாக மாறும். அது குடியிருப்பாரற்று பேரச்சத்திற்கும் நகைப்பிற்கும் உள்ளாகும். அவர்கள் சிங்கங்களைப் போல் சேர்ந்து கர்ச்சிப்பார்கள், சிங்கக்குட்டிகளைப் போல் சீறுவார்கள். அவர்கள் கொதித்தெழுந்த பொழுது நான் அவர்களுக்கு விருந்து அளிப்பேன். அவர்கள் மயங்கி மகிழுமாறு போதையுறும் வரை குடிக்கச் செய்வேன். அவர்கள் மீளா துயில் கொள்வார்கள், துயில் எழவே மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். செம்மறி குட்டிகள் ஆட்டுக்கிடாய்கள் வெள்ளாட்டு கிடாய்களை போன்று நான் அவர்களை கொலைக்களத்திற்கு கொண்டு போவேன். சேசாக்கு இப்படி பிடிபட்டு போயிற்றே, மண்ணுலகு முழுவதன் சிறப்பிடம் இப்படி கைப்பற்றப்பட்டு விட்டதே. மக்களினங்கள் நடுவே பாபிலோன் பாழடைந்து போனது எவ்வாறு? கடலானது பாபிலோன் மீது கொந்தளித்து வந்துள்ளது. ஆர்ப்பரிக்கும் அலைகளால் அது மூடப்பட்டு விட்டது. அதன் நகர்கள் பாழடைந்து விட்டன. அது வறண்ட பாலை நிலமாய் மாறிவிட்டது. அந்நாட்டில் குடியிருப்பார் யாரும் இல்லை. எவரும் அதனை கடந்து செல்ல மாட்டார். நான் பாபிலோனில் பேலை தண்டிப்பேன். அது விழுங்கினதை அதன் வாயினின்று கக்கச் செய்வேன். மக்களினங்கள் இனி ஒருபோதும் அங்கு செல்ல மாட்டார். பாபிலோன் மதிலும் தரைமட்டமாக்கப்படும். என் மக்களே, அதனின்று வெளியேறுங்கள். ஆண்டவரின் வெஞ்சினத்தினின்று ஒவ்வொருவனும் தன் உயிரை காத்துக் கொள்ளட்டும். உங்கள் உள்ளம் தளராதிருக்கட்டும். நாட்டில் உலவும் வதந்திகளை கேட்டு கலங்காதீர்கள். ஓராண்டில் ஒரு வதந்தி உலவும், மறு ஆண்டில் மற்றொரு வதந்தி உருவெடுக்கும். நாட்டில் வன்முறை மலியும். ஆளுநன் ஆளுநனுக்கு எதிராய் எழுவான். எனவே நாள்கள் வருகின்றன. அப்பொழுது நான் பாபிலோன் சிலைகளை தண்டிப்பேன். அந்த நாடு முழுவதும் சிறுமையுறும். கொலையுண்டோர் அனைவரும் அதன் நடுவே வீழ்ந்து கிடப்பர். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அனைத்தும் பாபிலோனை குறித்து மகிழ்ச்சி குரல் எழுப்பும். வடக்கினின்று அழிப்போர் அதை எதிர்த்து வருவர் என்கிறார் ஆண்டவர். பாபிலோனை முன்னிட்டு மண்ணுலகு எங்கும் மக்கள் கொலையுண்டு வீழ்ந்தனர். இஸ்ரவேலில் கொலையுண்டோரை முன்னிட்டு இப்போது பாபிலோன் வீழ்ச்சியுற வேண்டும். வாளுக்கு தப்பியவர்களே, போய்விடுங்கள், நிற்காதீர்கள். தொலையிலிருந்து ஆண்டவரை நினைவு கூறுங்கள். உங்கள் இதயத்தில் எருசலேம் இடம் பெறட்டும். பழிமொழி கேட்டதால் நாங்கள் வெட்கத்துக்கு உள்ளானோம். ஆண்டவரது இல்லத்தின் திரு இடங்களுக்குள் அந்நியர் நுழைந்து விட்டதால் மானக்கேடு எங்கள் முகங்களை மூடிக்கொண்டது. ஆகவே நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். நான் அதன் சிலைகளை தண்டிப்பேன். அந்நாடு எங்கனும் காயப்பட்டோர் குமுறி அழுவர். பாபிலோன் வானம் வரை தன்னை உயர்த்தி கொண்டாலும், தன் உயர்ந்த கோட்டை கொத்தளங்களை வலுப்படுத்திக் கொண்டாலும், அழிப்போரை நான் அதன் மீது அனுப்புவேன் என்கிறார் ஆண்டவர். பாபிலோனிலிருந்து கூக்குரல் கேட்கிறது. கல்தேயரின் நாட்டிலிருந்து பேரழிவின் இரைச்சல் கேட்கிறது. ஆண்டவர் பாபிலோனை அழிக்கிறார். அதன் பெரும் ஆரவாரத்தை அடக்குகிறார். அவர்களின் அலைகள் பெரும் வெள்ளம் போல் முழங்கும். அவர்கள் உரத்த குரலில் ஆரவாரம் செய்வர். அழிப்போன் பாபிலோன் மீதே வந்துவிட்டான். அதன் படை வீரர்கள் பிடிபட்டார்கள்.
அவர்கள் அம்புகள் முறித்தெறியப்பட்டன. ஆண்டவர் பழிவாங்கும் கடவுள். அவர் திண்ணமாய் பதிலடி கொடுப்பார். அதன் தலைவர்கள், ஞானிகள், ஆளுநர்கள், படைத்தலைவர்கள், படை வீரர்கள் ஆகிய எல்லாரையும் நான் குடிவெறி கொள்ளச் செய்வேன். அவர்கள் மீளா துயில் கொள்வார்கள், துயில் எழவே மாட்டார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயர் கொண்ட மாமன்னர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனின் அகன்ற மதில்கள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்படும். அதன் உயர்ந்த வாயில்கள் தீக்கிரையாகும். மக்களின் உழைப்பு வீணாகும். மக்களினங்களின் முயற்சிகள் தீயோடு தீயாகும். யூதா அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் மாசேயாவின் பேரனும் நேரியாவின் மகனும் அரச பயண விடுதி பொறுப்பாளருமான செராயா செதேக்கியாவோடு பாபிலோனுக்கு சென்றபொழுது இறைவாக்கினர் எரேமியா அவருக்கு கொடுத்த கட்டளை: பாபிலோன் மேல் வரவிருந்த தண்டனைகள் அனைத்தையும், அதாவது பாபிலோன் மேல் குறித்து மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் எரேமியா ஓர் ஏட்டுச் சுருளில் எழுதி வைத்தார். எரேமியா செராயாவிடம் கூறியது: நீ பாபிலோனை அடைந்த பின் இச்சொற்களை எல்லாம் கண்டிப்பாக வாசி. ஆண்டவரே, மனிதரோ விலங்கோ எதுவும் வாழாதபடி என்றும் பாழடைந்து கிடக்கும் அளவுக்கு நீர் அந்த இடத்தை அழிக்கப் போவதாகச் சொல்லியிருக்கிறீர் எனச் சொல். இச்சுருளை வாசித்து முடித்த பின்னர் அதை ஒரு கல்லில் கட்டி யூப்ரத்தீசு நடுவே எறிந்துவிடு. நான் பாபிலோனுக்கு அளிக்கவிருக்கும் தண்டனைக்கு பின்னர் அது மீண்டும் தலைதூக்க முடியாமல் இவ்வாறே மூழ்கிப் போகும் என்று சொல். எரேமியாவின் சொற்கள் இத்துடன் முற்றும். புலம்பலாகமம் அதிகாரம் 4. ஐயோ, பொன் இப்படி மங்கிப் போயிற்றே, பசும்பொன் இப்படி மாற்று குறைந்து போயிற்றே. திருத்தல கற்கள் தெருமுனை எங்கும் சிதறி கிடக்கின்றனவே. பசும்பொன்னுக்கு இணையான சீயோனின் அருமை மைந்தர் இன்று குயவனின் கைவினையாம் மண்பாண்டம் ஆயினரே. குள்ளநரிகளும் பாலூட்டி தம் குட்டிகளை பேணி காக்கும் பாலை நில தீக்கோழி என என் மக்களாம் மகள் கொடியவள் ஆயினளே. பால்குடி மறவாத மழலைகளின் நாவு தாகத்தால் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ளும். பச்சிளங்குழந்தைகள் கெஞ்சுகின்ற உணவுதனை அளித்திடுவார் யாருமிலர். சுவை உணவு அருந்தினோர் நடுத்தெருவில் நலிகின்றனர். பட்டுடுத்தி வளர்ந்தோர் குப்பை மேட்டில் கிடக்கின்றனர். ஒருவரும் கை வைக்காமல் நொடி பொழுதில் வீழ்ச்சியுற்ற சோதோமின் பாவத்தை விட என் மக்களாம் மகளின் குற்றம் பெரிதாமே. அவள் இளவரசர் பனியினும் தூயவராய், பாலினும் வெண்மையராய், பவளத்தினும் சிவந்த மேனியராய், நீலமணி கட்டழகராயிருந்தனர். இப்பொழுதோ அவர்கள் தோற்றம் கரியினும் கருமையானது. அவர்களை தெருக்களில் அடையாளம் காண இயலவில்லை. அவர்கள் தோல் எலும்போடு ஒட்டியிருந்தது. காய்ந்த மரம் போல் அது உலர்ந்து போனது. பசியினால் மாண்டவர்களினும் வாளினால் மாண்டோர் நற்பேறு பெற்றோர். ஏனெனில் முன்னையோர் வயல் தரும் விளைச்சலின்றி குத்துண்டவர் போல் மாய்ந்தனர். இறங்கும் பெண்டிரின் கைகள் தம் குழந்தைகளை வேக வைத்தன. என் மக்களாகிய மகள் அழிவுற்ற போது பிள்ளைகளே அன்னையர்க்கு உணவாயினர். ஆண்டவர் தம் சீற்றத்தை தீர்த்து கொண்டார். தம் கோப கனலை கொட்டினார். சீயோனில் நெருப்பை மூட்டினார். அது அதன் அடித்தளங்களை விழுங்கிற்று. பகை வரும் எதிரிகளும் எருசலேம் வாயில்களில் நுழைவர் என்று மண்ணுலகின் மன்னரோ பூவுலகில் வாழ்வோரோ நம்பவில்லை. நகரின் நடுவே நீதிமானின் ரத்தம் சிந்திய இறைவாக்கினரின் பாவமும் குருக்களின் குற்றமுமே இதற்கு காரணமாம். அவர்கள் குருடரென தெருக்களில் தடுமாறினர். அவர்கள் மீது இரத்தக்கரை எவ்வளவு படிந்திருந்ததெனில் அவர்கள் ஆடைகளை கூட
எவராலும் தொட இயலவில்லை. விலகுங்கள், தீட்டு, விலகுங்கள், விலகுங்கள், தொடாதீர்கள் என்று அவர்களை பார்த்து கூவினார்கள். அவர்கள் அகதிகளாய் அலைந்து திரிந்தார்கள். இனி நம்மிடம் குடியிரார், இனி எம்மிடையே தங்கக்கூடாது என்று வேற்றினத்தார் கூறினர். ஆண்டவரே தம் முன்னிலையின் என்று அவர்களை சிதறடித்தார். இனி அவர்களை கண்ணோக்க மாட்டார். குருவை மதிப்பார் இல்லை, முதியோர்க்கு இறங்குவார் இல்லை. உதவியை வீணில் எதிர்பார்த்து எம் கண்கள் பூத்து போயின. எம்மை விடுவிக்க இயலாத நாட்டினர்காய் கண் விழித்து காத்திருந்தோம். எம் நடமாட்டம் கவனிக்கப்பட்டது. எம் தெருக்களில் கூட எம்மால் நடக்க முடியவில்லை. எம் முடிவு நெருங்கிவிட்டது. எம் நாள்கள் முடிந்துவிட்டன. எம் முடிவு வந்துவிட்டது. வானத்து பருந்துகளிலும் விரைவாய் எம்மை துரத்துவோர் வருகின்றனர். மலைகளில் எங்களை துரத்தி வந்தார்கள். பாலையில் எங்களுக்காய் பதுங்கியிருந்தார்கள். ஆண்டவரின் திருப்பொழிவு பெற்று எம் உயிர் மூச்சாய் திகழ்ந்தவர் அவர்கள் வெட்டிய குழியில் வீழ்ந்தனர். அவரது நிழலில் வேற்றினத்தார் நடுவில் நாம் வாழ்வோம் என்று அவரை குறித்தே எண்ணியிருந்தோம். ஊசு நாட்டில் வாழும் மகளே, ஏதோம் அகமகிழ்ந்து அக்களித்திடு. கிண்ணம் உன்னையும் வந்தடையும். நீ குடிவெறி கொண்டு ஆடையின்றி கிடப்பாய். மகளே சீயோன், உன் குற்றப்பழி நீங்கிவிட்டது. உன் அடிமைத்தனம் இனியும் தொடராது. மகளே ஏதோம், உன் குற்றத்திற்காக நீ தண்டிக்கப்படுவாய். உன் பாவங்கள் வெளிப்படுத்தப்படும். புலம்பலாகமம் அதிகாரம் 5. ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்டதை நினைந்தருளும். எங்கள் அவமானத்தை கவனித்துப் பாரும். எங்கள் உரிமை சொத்து அந்நியர் கைவசம் ஆயிற்று. வீடுகள் வேற்று நாட்டினர் கைக்கு மாறிற்று. நாங்கள் தந்தையற்ற அனாதைகள் ஆனோம். எங்கள் அன்னையர் கைம்பெண்டிராயினர். நாங்கள் தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கிறோம். விறகையும் பணம் கொடுத்தே வாங்குகிறோம். கழுத்தில் நுகத்தோடு விரட்டப்படுகிறோம். சோர்ந்து போனோம். எங்களுக்கு ஓய்வே இல்லை. உணவால் நிறைவு பெற எம் கையை எகிப்தியர் அசீரியரிடம் நீட்டினோம். பாவம் செய்த எம் தந்தையர் மடிந்து போயினர். நாங்களோ அவர்கள் குற்றப்பழியை சுமக்கின்றோம். அடிமைகள் எங்களை ஆளுகின்றார்கள். எங்களை அவர்கள் கையினின்று விடுவிப்பர் எவரும் இல்லை. பாலை நில வாளை முன்னிட்டு உயிரை பணயம் வைத்து எங்கள் உணவை பெறுகிறோம். பஞ்சத்தின் கொடுந்தணலால் எங்கள் மேனி அடுப்பென கனன்றது. சீயோன் மங்கையர் கெடுக்கப்பட்டனர். நகர்களின் கன்னியர் கற்பழிக்கப்பட்டனர். தலைவர்கள் பகைவர் கையால் தூக்கிலிடப்பட்டனர். முதியோர்களையும் அவர்கள் மதிக்கவில்லை. இளைஞர் இயந்திர கல்லை இழுக்கின்றனர். சிறுவர் விறகு சுமந்து தள்ளாடுகின்றனர். முதியோர் நுழைவாயிலில் அமர்வதை கைவிட்டனர். இளையோர் இசை மீட்டலை துறந்துவிட்டனர். எங்கள் இதயத்தின் மகிழ்ச்சி ஒழிந்தது. எங்கள் நடனம் புலம்பலாக மாறியது. எங்கள் தலையினின்று மணிமுடி வீழ்ந்தது. நாங்கள் பாவம் செய்தோம். எங்களுக்கு ஐயோ கேடு. இதனால் எங்கள் இதயம் தளர்ந்து போயிற்று. எங்கள் கண்கள் இருண்டு போயின. சீயோன் மலை பாழடைந்து கிடக்கின்றது. நரிகள் அங்கே நடமாடுகின்றன. நீரோ ஆண்டவரே என்றென்றும் வாழ்கின்றீர். உமது அரியணை தலைமுறை தலைமுறையாய் உள்ளதாமே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை மறந்தது ஏன்? இத்துணை காலமாய் எங்களை கைவிட்டது ஏன்? ஆண்டவரே, எம்மை உம்பால் திருப்பியருளும். நாங்களும் உம்மிடம் திரும்புவோம். முற்காலத்தே இருந்தது போல எம் நாள்களை புதுப்பித்தருளும். எங்களை முற்றிலும் தள்ளிவிட்டீரோ? எங்கள் மேல் இத்துணை வெஞ்சினம் கொண்டீரே. நீதிமொழிகள் அதிகாரம் 18. தன் வேலையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குகிறவருக்கு உடன் பிறந்தவன். ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை. அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவார்.
செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கிறார். முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு. மேன்மை அடைய தாழ்மையே வழி. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் பல தேசங்கள்னால அடிமைத்தனப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்பா. பெருமையினால், பொறாமையினால், பேராசையினால், பெருந்தீனினால், கோபத்தினால, காமத்தினால, சோம்பேறித்தனத்தினால. ஆண்டவரே, எங்களுக்கு அதில் முக்கியமான ஒரு பாபிலோன் உண்டு ஆண்டவரே. எங்களை அதுலேருந்து எப்போ வெளியே கொண்டு வருவீங்க அப்பா? எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். உங்களுடைய கருணையின் கண்களை எப்போ எங்கள் பக்கம் திருப்புவீங்க ஆண்டவரே? அம்மா, உங்களுடைய ஒரு பெருமூச்சு எங்களுக்கு விடுதலை தரும்னு புனிதர்கள் சொல்கிறாங்கம்மா. என்றைக்கு நீங்கள் எங்களை பார்த்து பெருமூச்சு விடுவீங்கம்மா? இந்த பையனுக்கு ஏதாவது பண்ணுங்க, இந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணுங்க, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு எப்பமா விடுவீங்க எங்களை பார்த்து? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா? எங்கள் வாழ்வை முழுசாக ஆண்டவர் பக்கம் திருப்ப முழு இதயத்தோடு நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லிக் கொடுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மந்திரிகளே, இன்றைக்கி புலம்பலில் பாருங்கள். முதல்ல புலம்பல் முடிச்சிடலாம். 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சோதோம் குமாராவுக்கு நமக்கு தெரியும் கந்தகத்தை அனுப்பி ஆண்டவர் கொண்டார். லோத்தனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம வாசித்தோம், தொடக்கணும் இல்லை. அந்த நெருப்பு, அந்த கந்தகத்தை விட இஸ்ரேல் படுற கஷ்டம் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? அது ஒரு நொடியில் முடிஞ்சிருச்சுன்றார் ஆண்டவரே சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் நண்பர்களே, மறைசாட்சிகள் நிறைய பேர் இறந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது அந்த டைம் கொடூரமாக இருக்கும். ஆனால் நண்பர்களே, நம்ம எல்லாருமே மறைசாட்சிகளாக இருக்க, இரத்த சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுறோம். மார்டர்ஸாக எப்படி ஒவ்வொரு நொடியும் சாக அழைக்கப்படுறோம் நண்பர்களே. ஒவ்வொரு நொடியும் நம்ம விருப்பம், நம்ம மாமிசம் கேட்கும் ஒன்று, ஆவி சொல்லும் வேண்டான்னு. அப்போ அந்த மாமிசத்தை சாகடிக்கும் போது நம்ம ஒரு மறைசாட்சியாக இருக்கிறோமா? ஸோ நம்ம ஒவ்வொரு நொடியும் மறைசாட்சியாக வாழலாம். புனிதர்கள் அழகாக அதான் கேட்பாங்க. புனிதத்தை தொம்னிக்கெலாம் அழகாக சொல்லுவார், என்ன ஒவ்வொரு நொடியும் அணு அணுவாக நான் சித்திரவதை பண்ணி என்னை கொள்ளுங்க, என்னை சீக்கிரமாக கொண்டுடாதீங்க அப்படின்றார். அவரோட எப்படி யோசிச்சுருக்காங்க பாருங்கள். அப்படின்னா கடவுள் மேலே எவ்வளோ அப்படின்னா எப்படி அந்த கடவுள் மேலே அவ்வளோ அன்பு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சோன்னா, கடவுள் எவ்வளோ அன்பு காட்டியிருக்காரு சிலுவையில்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம இப்போவுமே பார்க்குறோம், நிறைய தடவை போய் குட் ஃப்ரைடே இன்றைக்கி நம்ம சிலுவையை முத்தி கொடுக்குறோம். நம்ம நிறைய சிலுவையை பற்றி கேட்குறோம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். ஆனால் சிலுவை இன்னும் நமக்கு புரியல. அந்த அன்பு, சிலுவை அன்பு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா புனிதர்களை போல் நம்ம துன்புறுவதற்கு தயங்க மாட்டோம். இன்னும் நம்ம தயங்குறோம் அப்படின்னா அவரோட அன்பு நமக்கு புரியல. இப்போ நமக்கு இவ்வளோ செஞ்சுட்டாங்களா, ஐயோ நம்ம அவங்களுக்கு திரும்ப நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி நம்ம போவோம் தெரியுமா? அந்த புஷ் இருக்க மாட்டேங்குது பாருங்களேன் நம்மக்கிட்ட. ஏன்னா இன்னும் நமக்கு சிறுவை அன்பு புரியல. அதை நினச்சி விரக்தி அடையலாமா? இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கொஞ்சமாக ஒரு அன்பை நம்ம உணர வைப்பார். இன்னும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குது, நமக்கு பயணம் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் உங்கள் அன்பில் இன்னும் நாங்கள் வளரணும், இன்னும் உங்களுக்காக சந்தோஷமாக துன்புற வேண்டும். அதுதான் நம்ம கிறிஸ்துவத்தினுடைய உச்சக்கட்டம் அன்பந்தவர்களே. 9ஆம் வசனம் பாருங்கள். கடவுளுக்கு அந்த பசியோட அந்த வழி தெரியுது பாருங்கள். அதனால தான் அவர் சொல்கிறார், பசினால் அவங்க துன்புறுகிறார்கள். நீ வாழல கூட நீ இறைய செத்துடலாம், ஆனால் பசினால் துன்புறுறது அதை விட கொடுறோம் அப்படின்றார். இன்றைக்கி 4ஆம் அதிகாரம் புலம்பல் 9ஆம் வசனத்தில். அப்போ கடவுளுக்கு பசியோடைய வழி தெரியுது பாருங்கள். ஆண்டவர் பாருங்கள், சமாரிய பெண்ணிடம் அந்த 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 கிணத்துல ஆண்டவர் போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் he was tired out by his journey. அவர் பயணத்தினால களைப்படைந்து தான் அங்கே போய் உட்கார்றாரு. அவர் களைப்புனா என்னன்னு தெரியும். ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து பசியாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது பழம் கிடைக்குமான்னு போகிறாரு. ஆண்டவருக்கு பசினா என்னன்னு தெரியும். மகனுக்கு மட்டும் இல்லை, தந்தைக்கும் தெரியும். அதனால தான் இன்றைக்கி தந்தை சொல்கிறாரு, நீங்கள் வாளாலே செத்துருக்கலாம்,
பசியால் எப்படி சாகிறதுக்கு அப்படின்னு. அப்போ வாழால் சாகிறது பெட்டர், ஏன்னா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பசியால் சாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த மேக்ஸ்மிலியன் கோல்பே தான் நமக்கு ஞாபகம் வர்றாரு. ஹிட்லர் கேம்பில் அந்த பட்டினி கிடங்கில் அவரை போட்டு அவரை துன்புறுத்தினப்ப எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எல்லாரும் வந்து சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அங்கேயும் நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருக்கார். அன்பர்களே, 14 நாள் கண்டினியூஸாக தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே. நம்மளால் அப்படி ஒரு மணி நேரம் நம்ம லஞ்ச் டைம் தவறுனுச்சுன்னா கூட நமக்கு அப்படியே கஷ்டமாயிரும். 14 நாள் அந்த டைமில் எவ்வளோ விரக்தியாக இருக்கும். ஆனால் மேக்ஸ்மிலியன் கோல்பே அவரை போட்டிருந்த அந்த செல் 18ஆம் நம்பர் ஆஷ்விட்ஸில், போலாண்டில், ஹிட்லர்னுடைய அந்த கேம்பில் புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே ஒரு கத்தோலிக்க குருவானவர். அவர் அந்த பசியில் என்ன தெரியுமா பண்ணார்? அவர் செல்லில் இருந்தவங்க எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி, மாதா பாட்டு கேட்குது, திடீர்னு ஜெபமாலை சத்தம் கேட்குது, அருளிருந்த மாதிரியே சத்தம் கேட்குது. இது வரைக்கும் அந்த கேம்பில் போட்டவங்க எல்லாம் ஆண்டவரை சபிச்சு கெட்ட வார்த்தை பேசி எல்லாம் இறந்து போன அந்த இடத்துல முதல் முறையாக ஒரு கடவுளின் மனிதன், ஒரு மேன் ஆஃப் காட் உள்ளே போனார், ஒரு மரியாயின் மைந்தன் உள்ளே போனார். அந்த இடம் கடவுளை போற்றக்கூடிய ஒரு இடமாக மாறியது. அது ஒரு கோயிலாக மாறினுச்சு. அதை அவங்க வந்து ஒரு 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 நெருப்பால் எரித்து ஒரு கிரிமட்டோரியம் மாதிரி அதை மாற்றணும், சமாதியாக மாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் அதை ஒரு கோயிலாக மாற்றினார். அன்பர்களே, அப்போ ஃபாஸ்டிங்கோடைய பவர் கடவுளுக்கு தெரியும். அன்பர்களே, அந்த ஃபாஸ்டிங் டைமில் புனித மேக்ஸ்மிலியன் கோல்பேயை போல் நம்மளால் ஆண்டவரை புகழ முடியுமா? இல்லை ஆண்டவர் மேலே முணுமுணுக்காமல் நம்பிக்கை வச்சுருக்க முடியுமா? அவர் கடந்த காலத்தில் செஞ்சதை நினச்சி நன்றி செலுத்தி. ஸோ ஃபாஸ்டிங் ஒரு பவர்ஃபுல்லான டூல். அதை எடுத்துக்கோன்னு வந்துடல. கடவுளுக்கு அதை வழி தெரியுது பாருங்கள். ஸோ அதை நம்ம கையில் எடுப்போம். நம்ம தாழ்த்திக்குவதற்கான ஒரு ஆயுதமாக உபவாசத்தை எடுப்போம். 10ஆம் வசனம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் பிள்ளைகளையே அம்மா சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்பா, ஏன் இவ்வளோ கொடூரம்? ஏன் அந்த ஆண்டவரை விட்டுட்டு போய் எப்படி ஊதாரி மகனை போல இருக்கணும்? 20ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரின் திருப்பொழிவு பெற்ற எம் உயிர் மூச்சாய் திகழ்ந்தவர். அப்படின்னா அரசர் செதக்கியாவை பற்றி பேசுகிறாங்க. அந்த டைமில் வாழ்ந்தவர். அவர் வெட்டிய குழியில் வீழ்த்தினர். அவரது நிழலில் வேற்றினத்தார் நடுவில் வாழ்வோம் என்று அவரை குறித்து எண்ணியிருந்தோமே. அவருடைய நிழலில் வாழ்வன் ஆண்டவருடைய திருப்பொழிவு செய்யப்பட்டவர். அப்படின்னா எல்லா அரசர்களும் ஆண்டவருடைய திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் தான். இஸ்ரேலினுடைய அரசர்கள், யூதாவின் அரசர்கள். அவருடைய நிழலில் வாழ்வுன்னு நினச்சிட்டு தான் அவரை வெட்டி குழியில் போட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதுளை ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் எல்லாருமே முக்கவாசி இதை வந்து செதக்கியா மன்னன், வரலாற்றின் அடிப்படையில் இது செதக்கியா மன்னனை குறிக்கக்கூடிய ஒரு வசனம். ஆண்டவருடைய திருப்பொழிவு பெற்றவர். ஆனால் இது வரவிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும். ஏன்? அவருடைய பாடுகளை குறிக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை வெட்டி கல்லறையில் அவங்க அவரை வந்து அடைத்தார்கள். ஸோ குறிப்பாக ரூஃபினஸ் அப்படின்ற திருச்சபையின் தந்தை, அக்வீலாவை சார்ந்த ரூஃபினஸ் வந்து இந்த வசனத்தை ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளுக்கு ஒரு முன்னடையாளமாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். பாவத்தினுடைய விளைவு பாருங்கள். கழுத்தில் நுகத்தோடு விரட்டப்பட்டு இருக்கிறோம், சோர்ந்து போனோம், எங்களுக்கு ஓய்வு இல்லை. மந்திரி ஆண்டவர் சொல்லார், என் நுகத்தை ஏற்றுக்கோங்க. நீங்கள் ஏன் பாவத்தின் நுகத்தை வச்சுக்கிட்டு சோர்ந்து போகிறீங்க? எதுக்கு? ஏன் ஓய்வு இல்லாமல் இருக்கிறீங்க? என்னிடம் வாருங்களேன். உங்களுக்கு இளைப்பாறுதல் தானே வேணும், நான் தரேன். ஓய்வு தானே வேணும், நான் தரேன். அன்பர்களே, இந்த மனசு, இந்த ஆன்மா ஆண்டவருக்காக படைக்கப்பட்டது. இது ஆண்டவரில் இலை பாராமல் இது பணத்தில் இலை பாராது. இது உடலின் இன்பத்தில் இலை பாராது, நிறைவை காணாது. இது பெருமையில், நகையில் இலை பாராது. இது அழகில் இலை பாராது. இது பெரிய பதவியில் இலை பாராது. இது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆண்டவர் இலை பார வரைக்கும். இப்படி அகஸ்தியனார் கூறுகிறார். அதுக்கப்புறம் எரேமியாவுக்கு போவோம் பாருங்கள். 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் வாழ்நாளில் இலை துண்டிக்கப்பட்டு விட்டது. அன்பர்களே, எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு சின்ன இலையை போல தான். அது ஆங்கிலத்தில் வந்து த த்ரெட் ஆஃப் யுவர் லைஃப் ஹேஸ் பின் கட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா வாழ்க்கையினுடைய அந்த நூல் வெட்டப்பட்டுச்சுன்னு இருக்குது. இங்கே இலைன்னு இருக்குது, அங்கே நூலுன்னு இருக்குது. ஸோ 2 வகையில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான் போல். எனக்கு அதில் எபிரேய ஒளியில் பார்த்தா அதுக்கு கரெக்டான ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க முடியல நண்பர்களே. பட் எதுவாக இருந்தாலும் சரி, இலையை போல், நூலை போல் நம்மளோட வாழ்வு உண்டு.
ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம் பாருங்களேன். நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, பிரசங்கியில், எல்லாமே வீண், எல்லாமே வீண், எதுக்கு இது பின்னாடி ஓடிட்டுருக்கோன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். 36ஆம் வசனம் பாருங்கள். நானே உனக்காக வழக்காடுவேன், உன் பொருட்டு பழி வாங்குவேன். மனுலே ரோமையர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் புதிய ஏற்பாடும் இதான் சொல்லுது. பழி வாங்குதல் என்னுடையது, என்கிட்ட விட்டு நான் மறுமொழி கொடுப்பேன். மனுலே நம்மளும் இஸ்ரேல் மக்களை போல தாழ்ச்சி ஆண்டவருடைய அந்த துன்பங்களை நம்ம அமைதியை ஏற்றுக்கொண்டு நம்ம பழி வாங்காமல் இருந்தோன்னா ஆண்டவர் பழி வாங்குற இருந்ததுலேயே நானும் பர்சனலாக இதை நான் ஒருத்தர் பர்சனலாகவும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம அவங்கள மன்னிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் இறங்கி என்ன செய்யணுமோ நமக்கு நீதியை வழங்குவார். நம்ம இறங்கி பண்ணோன்னா நம்ம தான் இறங்கி பண்ணுவோம். ஆனால் கடவுளை இறங்கி பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவலில் இருக்கும். அப்படின்னா மற்றவங்க அழிவாங்கன்னு சொல்ல வரல, அழகாக நமக்கான தேவையான நீதியை நமக்கு வழங்குவார். நம்ம அதை கண் கூட பார்க்கலாம். ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நான் அதை பார்த்துருக்கேன், ஒரு நபர்கிட்டையும் அதை நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். பழி வாங்குதல் கடவுளுடையது, மறந்துடவே கூடாது. அவர் நமக்காக வழக்காடுவார், அவர் நம் பொருட்டு பழி வாங்குவார். நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய எதிரியையும் அன்பு செய்ய வேண்டும், அவர்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு உதவி செய்யணும். 45ஆம் வசனம் பாருங்கள். என் மகளே, அது நின்று வெளியேறுங்கள். இதுதான் அந்த முக்கியமானது. கம் அவுட் ஆஃப் பாபிலோன், கம் அவுட் ஆஃப் பாபிலோன். அது நின்று வெளியேறுங்கள். ஆண்டவரின் வெஞ்சினத்தை நின்று ஒவ்வொருவரும் தன் உயிரை காத்து கொள்ளுங்கள். மன்னர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், பாபிலோன்லேருந்து வெளியே கொண்டு வந்தார். நமக்கு எது எகிப்து பாபிலோன்னு பார்க்கணும் மன்னர்களே. ஃபஸ்ட்டு துவக்க வரையில் சொன்னது போல தான் நம்ம வெளியே வரணும்னா அதற்கான பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு டைம் வரும் அன்பர்களே, நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், வெளியே வா லாசரே, உன் கல்லறையை விட்டு வெளியே வா. அந்த நாள் வரும் அன்பர்களே, நம்மளுடைய கல்லறையை விட்டு நம்ம வெளியே வருவோம். அது வரைக்கும் ஆண்டவர் அதான் சொல்கிறார், இறுதி வரை நிலைத்திருப்பவனே மீட்பு அடைவான். பர்சிவேர் அன்டில் த எண்ட். ஏன் சாகிற வரைக்கும் பரிகாரம் செய்யணுனாலும் செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஆண்டவர் கடைசியாக நம்மளை கல்லறையை விட்டு வெளியே வர வைப்பார். நம்மளுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு, நம்ம பிரச்சனையை விட்டு. அது வரைக்கும் தொடர்ந்து ஜெபமாலைகள், திருப்பலிகள், பைபிள் வாசிக்கிறது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். கன்ஃபெஷன் போயிட்டே தான் இருக்கணும். ஒரே பாவத்தையா போயிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. 9ஆம் வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். தன் வேலையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குகிறதற்கு உடன் பிறந்தவன். அனுபந்தங்களே, நம்மளை இந்த கடவுளை நம்புறவங்களாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமேலாம் கடவுள்லாம் வந்து பண்ண மாட்டாரியா, நீங்கள் தான் பண்ணணுன்னுவாங்க. இல்லை, பைபிள் அப்படி சொல்ல கிடையாது. நீங்கள் புரிஞ்சிருக்கிற கடவுள் தப்பு. கடவுளை நம்புறவங்க யாரும் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கணும், ஜெபிச்சா கடவுள் கொடுப்பாருன்னு சொல்ல வரல. அஃப்கோர்ஸ் ஜெபிச்சா கடவுள் கொடுப்பார், அது வேறு, அது அவர் நம்ம விசுவாசத்தை எதிர்பார்க்குற விஷயம் அந்த இடத்துல. ஆனால் ஜென்ரலாக நார்மலாக ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், என் தந்தை வேலை செஞ்சிட்ருக்கார், நானும் வேலை செய்கிறேன். இது பவுல் என்ன சொல்கிறார், உழைக்காதவன் உண்ணலாகாதுன்றார். ஸோ பைபிள் இஸ் வெரி கிளியர். சோம்பேறியாக இருக்க சொல்ல பைபிள். ஆனால் அதே நேரத்தில் அப்போ நான் இதை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நண்பர்களே, சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து நம்மளை நம்பிக்கையோட காத்திருக்க சொல்லுவார், வெயிட் பண்ணுவார், அதெல்லாம் வேறு. ஆனால் ஜென்ரலாக நம்மளுடைய கடமையை நம்ம செய்ய வேண்டியிருக்க நண்பர்களே. ஸோ இதை எப்படி பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, வாட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் மீ இன் த மொமெண்ட், இந்த நொடி எனக்கான கடவுளுடைய விருப்பம் என்ன, அதை நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம் நண்பர்களே. ஸோ சில சமயம் நம்ம என்ன சொல்லுவார், போய் இப்போ ஜெபி, வேலையை நிறுத்து, இது கடவுளுடைய திருவிழமாக நமக்கு இருக்கலாம். இல்லை சில சமயம் ஆண்டவர் என்ன சொல்லுவார், இல்லை இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்னாசியார் சொல்லுவார், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி தான் அப்படியே பைபிள் மேலே செமையாக ஆர்வம் வரும் அப்படின்னா அது சாத்தானிடமிருந்து வருதுன்னு அர்த்தம். இப்போது சில விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கும், ஆனால் அது சரியான நேரத்தில் சரியான விஷயமா இருக்காது. இட் மே பி குட் திங், பட் இட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ அட் தேட் மோமெண்ட். அப்போது நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இப்போது கடவுளுடைய விருப்பம் என்ன, இப்போ எனக்கு வந்து பாத்திரம் கழுவுறதா, அதை தான் நான் செய்யணும். சரி, அதுக்கப்புறம் ஜெபமாலை ஜெபிக்கிறதா, அப்போது அதை தான் நான் செய்யணும். ஸோ அந்த டைமில் அந்த நொடி எனக்கு கடவுளுடைய விருப்பம் என்ன. ஸோ ஆக்டிவாக நம்ம ஆவியினவரோடு சேர்ந்து மாதாவோடு சேர்ந்து கடவுளுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அன்பர்களே. அவ்வளோதான்.
இதுதான் சில சமயம் என்ன சொல்லுவார், இல்லை வெயிட் பண்ணி, இப்போ நீ அமைதியாக வந்து என் நற்கனி பிரசன்னத்தில் உட்கார், அவ்வளோதான், அதுதான் வேலை. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு விசுவாச வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்கிறோம். எப்பயுமே அமைதியாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வரல. கடவுள் அதை செய்ய சொன்னார்னா அதை செய்யணும். சில சமயம் அமைதியாக உட்காந்து ஜெபிக்கணும், அதை அவர் கொடுப்பாரு, அதுவும் ஒரு வேலை தான், ஜெபிக்கிறதும் ஒரு வேலை தான். பட் அதுக்காக எப்பயுமே அதை தான் செய்யணும்னு சொல்ல வரல. ஸோ சோம்பேறியாக இருக்கணும்னு பைபிள் சொல்ல வரல. நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, கடவுள் எல்லாமே செய்வாருன்றதும் பைபிள் சொல்ல கிடையாது. சரி, 11ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமொழிகள். செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கின்றனர். நண்பர்களே, இதனால் ஆண்டவர் சொல்கிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் கூட செல்வர்கள் விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னு. அப்படின்னா செல்வம் வச்சுருக்கிறத ஆண்டவர் தப்புன்னு சொல்லலை, நம்ம மனசதில் வச்சுருக்கிறது திரும்ப திரும்ப அதை நான் பார்க்குறோம். இது குறிப்பாக பணம் வந்து நமக்கு கரெக்டாக தேவைக்கு இருக்கிற போது இது பிரச்சனையாகவே இருக்காது நண்பர்களே. கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த கலை உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அடிக்கடி இந்த கலையை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி எடுக்கணும்? ஈஸியான ஒரு வழி. நான் திரும்ப சொல்ல, இது வந்து நம்ம எந்த ஒரு பொருளாதார ஆசையோடையும் நம்ம சொல்கிறது கிடையாது. நீங்கள் யாருக்கோ எங்கேயோ போய் கொடுங்க, பட் ஸ்டார்ட் கிவிங் டைத். 10ல் ஒரு பங்கு கொடுக்காமீங்க. உங்களுக்கு கோயிலுக்கு கொடுக்க பிடிக்கலையா, உங்கள் பங்கில் கொடுக்க பிடிக்கலையா, ஃபைன், ஏதோ ஒரு முதிய இடத்துக்கு போய் கொடுங்க. உங்களுக்கு அது பிடிக்கல, யாருக்காவது பைபிள் வாங்கி கொடுங்க, நீங்களே யாராவது ஏழைகளுக்கு போய் கொடுங்க. எது வேணால் பண்ணலான்னு பந்தர்களே. பட் நீங்கள் அதை கொடுக்கும்போது என்ன தெரியுமா ஆகுது, நீங்கள் அதுக்கு அடிக்டடாக இருக்க மாட்டீங்க அந்த பணத்துக்கு. இந்த பணம் ரொம்ப 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 ஒரு 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 அப்படியே நுணுக்கமாக அது ஒரு விஷமாட்டம் உள்ளே நுழைஞ்சிரும் பந்தர்களே. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பணத்தில். அதனால தான் நீங்கள் 10ல் ஒரு பங்கு கொடுக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், நம்ம அதுக்கு அடிக்டடாகவே இருக்க மாட்டோம். ஏன்னா கொடுக்க பழகிறோம். ஃப்ரீயாக அந்த நமக்கு கிடைச்ச அந்த பணத்தை கொடுக்கும்போது, கடவுள் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம அதை அங்கீகரித்து கொடுக்கும்போது நம்ம அதுக்கு அடிக்டடாக இருக்க மாட்டோம். அந்த ஏழைகளுக்கு கொடுக்க திருச்சபைக்கு கொடுக்க அந்த தலக்கணம், அந்த பேராசை, நான் தான் சம்பாரிச்சேன்றது, இந்த எண்ணங்கள்லாம் வரவே வராது. ஸோ இதெல்லாம் ஒரு அழகான ஒரு வழி. நம்ம செல்வத்தின் மீது நம்ம அதை அரணாகவும் ஒரு மதிலாகவும் நம்ம வந்து எண்ணாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அழகான வழி என்பவர்களே. சின்ன முதலே தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.